எல்லாருக்குமே வணக்கம். மைவி3 ஆட்ஸில் காலையில் ஒரு வீடியோ வந்துருந்துச்சு எம்டி ஃபார்ம் அப்படின்ற யூடியூப் சேனலில். அதில் எம்டி அவர்கள் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அவருடைய ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடியோவை கேட்டவுடனே எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து கேஸ் போடுவாங்களா, இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து சித்திரவதைப்படுத்துறது அப்படின்ற போல் எனக்கே வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் கூட பேமெண்ட்டை பற்றி எதுவும் அப்டேட் எதுவும் போட போகிறாரோ அப்படின்னு தான் நானே நினச்சேன். ஸோ என்னைய மாதிரி நிறைய பேருமே வந்து இந்த பேமெண்ட்டை பற்றி தான் ஏதோ சொல்ல போகிறாரு போல், அதுக்கு தான் ஒரு முடிவு எடுக்க போகிறார் போல் அப்படின்ற போல தான் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் வேறு விதமான நமக்கு ரொம்பவுமே வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இவர் திடீர்னு வந்து இந்த மாதிரி முடிவெடுத்து திடீர்னு இப்படி சரணடைஞ்சு இப்படியெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் கம்பெனியை பற்றி நினச்சி பார்த்துருக்கிறாரு. அவர் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸை பற்றி அவர் நினச்சி பார்த்துருக்காரு. மக்கள் எந்த அளவுக்கு நம்மளை நம்பியிருக்காங்க, நம்ம நிறுவனத்தை எத்தனை பேர் நம்பி இத்தனை நாளாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவர் யோசித்து பார்த்து தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. அவர் சைடு இருக்கும்போது இந்த முடிவு எல்லாமே வந்து சரிதான். நம்ம சைடு இருந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து அவர் இந்த நிலைமையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வருத்தமாக இருக்குது. ஸோ என்னோடய வருத்தத்தை வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, கேலி பண்ணுவீங்க, கிண்டல் பண்ணுவீங்க. நான் தான் மைவி3 ஆட்ஸ் வந்து இருக்காது, அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிரும், அந்த ஆப் வந்து எடுக்காது, சிஎம்கான பேமெண்ட் எதுவுமே வராது அப்படின்னு நான் ஏற்கனவே எத்தனை தடவை சொன்னேன், எத்தனை வீடியோ கமெண்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். யாராவது கேட்டிங்களாடா அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டுருவீங்க அப்படின்றதுக்காண்டி நான் ஆஃப் பண்ணிக்க கிடையாது. மைவி3 ஆட்ஸில் ஜாயின் பண்ணி இன்ன வரைக்கும் நல்ல முறையில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து அவங்களுடைய மைண்டை வந்து அவங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து கமெண்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். மித்தபடி நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணுவீங்க, ஸோ கழுவி ஊற்றுவீங்க, அதுக்கு தான் நான் பயந்து வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி யாருமே நினைக்காதீங்க. ஸோ நல்ல உள்ளங்கள் அந்த நெகட்டிவ் கமெண்டெல்லாம் பார்த்து அவங்கள வந்து அவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் கமெண்ட்ஸை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இந்த ஹேட்டர்ஸுக்கு வந்து நான் ஒரே ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கூட தற்காலிகமாக தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் கடந்து போகும். அந்த மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழமொழியே இருக்குது. அதே தான் வந்து இப்போ லைஃப்பில் எல்லாத்துக்குமே நடந்துகிட்டு இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் கிடையாது. இதுவும் கடந்து போகும். இது எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகுது? இதுவும் ஒரு நாள் கடந்து போகும். கண்டிப்பான முறையில் இந்த கேஸெல்லாம் ஜெயிச்சு அவர் திரும்பி வருவார். அவர் சொன்ன மாதிரி இதை விட நல்ல சிறப்பான முறையில் கம்பெனியை நடத்தி கொண்டு வருவார். சிறப்பான முறையில் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் பேமெண்ட்டு வந்துடும். யாருமே வந்து எம்டி இப்படி உள்ளே போயிட்டாரு, ஸோ இந்த மாதிரி ஆப் இனிமேல் எடுக்காதா, நம்மளுடைய பணம் போச்சா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி யாருமே பயப்படாதீங்க. யாருமே வந்து டீமோட்டிவேஷன் ஆகாதீங்க. ஸோ எல்லாருமே நம்பிக்கையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை அதுதான். நம்ம எதுவுமே அதுன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும். தானாக அங்கே நடக்க வேண்டியது நடக்கும், முடிய வேண்டியது முடியும், நமக்கு பணம் வர வேண்டியது வரும். ஸோ அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ யாருமே வந்து அவசரப்படாதீங்க. ஸோ ஒருத்தங்க வந்து ஏதாவது மைவி3 பற்றி குறை சொல்கிறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொருட்படுத்தாதீங்க. அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ வீண் வாக்குவாதம் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மைவி3 நிறுவனத்துக்கு ஆதரவு தர்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா எம்டி அவர்களுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வருத்தத்தை தர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறது மூலமாக இதை வந்து எல்லா மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.